புசல் புத்தன் பிறந்தடா பண்டு மகாத்தியாயம் துடக்கமயன்னு இறுதி கேட்டும் முழங்கிடும் பாட்டு கொடும் சந்தோஷ பிறந்த வாழ்த்து ஸ்நேகம் வந்தால் மதுரத்தேனே தீஜாயி தூவும் வந்திச்சாரு கோபம் கொண்டா லகமே நொந்தார் பேராரும் வேண்டி நின்றாரு ஆகார் மாதம் ஆர்க்கும் மாதம் ஆர்க்கு பொந்தட்டே ஆகோஷ பிரகம்பனம் ஆகார் மாதம் ஆர்க்கும் மாதம் ஆர்க்கு பொந்தட்டே ஆகோஷ பிரகம்பனம் வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்லேருந்து வரோம். உங்களோட பேர்? அருள். அருண். அருள். அருள். ஓகே, உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு? பர்த்டே. உங்களோட பர்த்டேக்காக உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் வந்து எங்கிட்ட அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட பிறந்த நாளில் வந்து உங்களை வாழ்த்துறதோட உங்களுக்கு கிஃப்டை கொடுத்து விஷ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? வீட்டேண்டா யார்? அம்மா அக்கா. அம்மா அக்காக்கள பேர் எங்க இருக்கிறாங்க? அவங்க அம்மா ஊர்ல இருக்கு, அக்கா இங்க இருக்கு. ஆனா அந்த பேர்ல இருந்து வேற இல்லையே. பேரே சொல்லலையே. இல்ல அவங்க இப்ப நீங்க அம்மா அப்பாண்டு உறவு முறைய சொல்றீங்க, ஆனா அந்த ஒரு உறவு முறையில இருந்து அவங்க அனுப்பல. ஆனா இது உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள், உங்கள பாசம் வச்சிருக்கிற ஒரு ஆள் தானே அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்னு வடிவா யோசிச்சு பாருங்க. அம்மாதான். அம்மாண்ட பேர்? சுந்தராம்பா. இல்ல அந்த பேர்ல இருந்து வேற இல்லையே. அக்கா. அக்காண்ட பேர்? லக்ஷி. இல்ல அந்த பேர்ல இருந்தும் பேர் இல்ல. உங்களுக்கு என்ன சொல்ற, உங்களோட லைஃபோட இணைய போற ஒரு ஆளுன்னு சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறாங்க கிஃப்ட். அதுதான் பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு. வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணாத ஒரு ஆள் உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு. சரி, உங்களுக்கு அந்த முதலாவது கிஃப்டை பார்ப்போம். உங்களுக்கு ரெட் ரோஸோட பொக்கே ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஐ லவ் யூன்னு சொல்லி கொண்டு கொடுக்க சொல்லி ஸ்பெஷலா சொல்லி இருக்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சிலவளை அப்படி இருந்துட்டா அன்பு ஏற்றுக்கொள்வீங்களா? சிலவளை உங்களை புதுசா லவ் பண்ணி கொண்டுக்கிறாள், உங்களோட பர்த்டேங்களை அனுப்பி ப்ரொபோஸ் பண்ணலாம் தானே, இல்லையா? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சந்தர்ப்பம் இருந்துட்டா வாய்ப்பு இல்லை. அப்படி சந்தர்ப்பம் இருந்தா அந்த அன்பை ஏற்றுக்கொள்வீங்களா? அந்த டைம் பாத்துக்கலாம். ஐயோ, எங்களுக்கே குழப்பம் வருது. நீங்க வீடியோக்கு பயந்து உண்மையை சொல்லாம இருந்துடாதீங்க. சிலவேளை அந்த ஆள் வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லி. உண்மையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களோட காதல் வந்து நீடிக்கும். இல்லையண்டா இந்தியோட முறிஞ்சிடும். என்ன செய்ய போறீங்க? முறிஞ்சாலும் பரவாயில்ல, வேண்டாம். வீடியோக்கு பயப்படுறீங்களா? இல்ல. உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க பார்த்து பார்த்து. அப்புறம் அவங்க கவலைப்படக்கூடாது, தங்களை சொல்ல இல்லை, தங்களை கண்டுபிடிக்க இல்லைன்னு சொல்லி அன்போடையும் பாசத்தோடையும் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க.
இதுவரைக்கும் இருக்காத பிறந்த நாள்ல இருக்காத ஒரு சர்ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு இந்த கிடைக்கணுமன்றக்காக தான் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. அம்மா தான் அனுப்பியிருக்கு. ஆனா அம்மாட்ட இருந்து வேற இல்லையா, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோமே. சரி, உங்களுக்கு வந்த பர்த்டே கேக்க பார்ப்போம். அதுக்கு முன்ன உங்களை அருள் குட்டி என்று சொல்லி ஸ்பெஷலா கூப்பிடக்கூடியது யார்? அம்மா தான். அம்மாவோட வேற யாரும் இல்லையா? ஆனா வேற ஒரு ஆள் கூப்பிடுறேன்னு சொல்லி இருக்கிறாங்களே. வேற ஒருத்தவங்க கூப்பிடுறேன். உங்களோட இது வரைக்கும் கதைக்கலன்னு சொல்லி உங்களுடைய பேரை தான் அப்படித்தான் என்ன சொல்ற ஞாபகத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்லி தான் அவங்க அனுப்பி இருக்கிறாங்க எங்களுக்கு. சரி, எதுக்கும் அந்த பர்த்டே கிஃப்ட் இருக்கா பார்ப்போம். சரியா, பர்த்டே கேக்க நீங்க வந்து சொல்லாம தயங்குறபடியா மிக்கி தயங்குது, தரவா விடவாண்டு. சரி மிக்கி கொடுங்க, அவர் எப்படி உண்மையா சொல்லுவார் எங்களுக்கு. உண்மையா சொல்லி நாங்க காதெல்லாம் சேர்த்து வைப்போம். சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதே ஷேப்ல ரெட் கலர்ல நிறைய இதயத்தை, ஒரு இதயம் இல்லாம பல இதயத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அருள்குட்டி என்று சொல்லி. இப்ப சொல்லுங்க, இப்பவாச்சும் உண்மையா சொல்லி உங்களோட காதலை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க. அம்மா தான். ஆனா அம்மாட்ட இருந்து வேற இல்லையே, அதான பிரச்சனை. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு அம்மா அனுப்பல, உங்களோட குடும்ப உறுப்பினர்கிட்ட இருந்து வேற இல்ல. உங்களோட இந்த எதிர்காலத்துல உங்களோட சேர போற ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப சொல்லுங்க யாரா இருக்குமென்னு சொல்லி. அப்படி ஒருத்தர் அனுப்பியிருக்க மாட்டாங்க. சரி, இப்ப நாங்க கடைசியா ஃபைனலா பார்ப்போம். உங்களுக்காக யார் அனுப்பினு சொல்லுங்க, அதுக்கு பிறகு நாங்க உண்மையா சொல்றோம். சரியா? அம்மா தான் அனுப்பியிருப்பாங்க. அம்மா தவிர யாரும் இல்ல. அக்கா அனுப்பியிருப்பாங்களா? அம்மா அக்கா ரெண்டுலையும் ஒரு ஆள்னு சொன்னா யார சொல்லுவீங்க? அம்மா சொல்லி அக்கா செஞ்சிருப்பா. அக்கா சொல்லி அம்மா செய்வாவா இல்ல அம்மா சொல்லி அக்கா செய்வாங்களா? அம்மா சொல்லி அக்கா செஞ்சிருப்பா. சரி, ஓகே. உங்களுக்காக இவ்வளவு பிறந்தநாள் பரிசையும் உங்களுக்காக பார்த்து உங்களுடைய அம்மா தான் அனுப்பி இருக்கிறாங்க. கடல் கடந்திருந்தாலும் ஸ்ரீலங்காவில இருந்து கொண்டு தன்னுடைய மகன் பிறந்த நாளை இந்த முறை வித்தியாசமா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களோட அக்கா மூலமா ஒழுங்கமைச்சு தான் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி? எதிர்பார்க்கல. சந்தோஷமா உங்களுக்கு? இந்த தருணத்துல உங்களுடைய அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மாக்கும் உங்களுடைய அக்காக்கும் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இந்த நேரத்துல வந்து அவங்களும் உங்களோட வீடியோ கால்ல இருக்கிறாங்க, அவங்களோட கதைச்சு கொள்ளுங்க. ஹலோ. சரி, ஓகே, நான் அப்புறம் அடிக்கிறேன். சரி, இன்றைய பிறந்த நாள்ல இன்றைய போல நீங்க என்றும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய அம்மா அக்கா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நன்றி. Thank you for watching. Like, subscribe.